ஏஐ நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு விரைவில் ஒப்பந்தம் செய்ய வாய்ப்பு. ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள BNY மெலன் நிறுவன அதிகாரிகளை சந்தித்து பேசியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமதித்த புகாரில் மகாவிஷ்ணுவை தட்டி தூக்கிய சென்னை காவல்துறை. சென்னை விமான நிலையத்தில் சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் மகாவிஷ்ணுவை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை. நிர்வாக தவறுகளுக்காக கடைநிலை அதிகாரிகளை பலியாக்குவதுதான் திராவிட மாடல் அரசா? அதிகாரிகள் அனுமதியோடு ஆன்மீக சொற்பொழிவு நடந்திருந்தால் யாருக்கு தண்டனை கொடுப்பது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். திருச்சி அருகே சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயிலில் என்ஜின் பழுதாகி அதிக அளவில் புகை வெளியேறியதால் பரபரப்பு. திருச்சியிலிருந்து காரைக்கால் சென்ற பயணிகள் ரயில் என்ஜின் பழுதானதால் திருவெரும்பூரில் நிறுத்தம். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் இடையே விரைவில் ஒப்பந்தம். பல ஆண்டுகளாக தொடரும் பிரச்சனைகளுக்கு இருதரப்பும் தீர்வு காண திட்டம். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாட்டம். விதவிதமான அலங்காரங்களில் எழுந்தருளிய விநாயகரை வழிபட்ட மக்கள். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 3 நாட்களில் மேற்கு வங்கம் ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என்று கணிப்பு. காங்கிரஸ் கட்சியில் இணைந்த மல்யுத்த வீரர்களுக்கு மகுடம் சூட்டிய மேலிடம். பஜ்ரங் புனியாவுக்கு விவசாய பிரிவு செயல் தலைவராக பொறுப்பு வழங்கிய காங்கிரஸ் தினேஷ் போகத்தை ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் களமிறக்க திட்டம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.